ஐயனார் துணை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம நிலாவோட அப்பா இருந்துட்டு சுத்தமாக எங்களுக்கு இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை தம்பி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் நிலைமை என்னன்னு எனக்கு புரியுது ஐயா, ஆனால் இருந்தாலையும் நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க. நிலா எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா தான் அந்த வீடு வீடாகவே இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த வீடு எங்களதே இல்லைன்னு நாங்கள் முதல்ல எல்லாரும் நினச்சிட்டு இருந்தோம். வீட்டை விட்டு வெளியே கூட போக செஞ்சிட்டோம். ஆனால் அந்த வீடு எங்களதுன்னு ப்ரூவ் பண்ணதே நம்ம நிலா தான். நிலா வந்ததுக்கப்புறமா தான் அது எங்கள் வீடாகவே எங்களுக்கு கிடச்சிது. கண்டிப்பாக இதுக்கப்புறமா அந்த வீட்டை நாங்கள் டோட்டலாக மாற்றிடுவோம். எங்களுக்காக ஒரு வாய்ப்பு கொடுங்க. நிலாவை நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி பார்த்துக்கிட்டீங்களோ அதை விட அதிகமாகவே நாங்கள் கண்டிப்பாக பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ தம்பி, ஏதோ மனசில் வச்சுக்க முடியாமல் தான் இப்படியெல்லாம் கேட்டுட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ ஐயா, என்ன நீங்கள் எங்கிட்ட போயிட்டு மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சோழனும் ரொம்ப நல்ல பையன்தான். நிலா கண்டிப்பாக அவனோட வாழ்க்கையில் இருந்தா அவன் கண்டிப்பாக நிலாவை ரொம்பவே நல்லபடியாக பார்த்துப்பான், அவனும் செட்டில் ஆகிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறதுனால நாங்கள் என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு நிலாவோட அப்பாவும் அம்மாவும் சொல்லிடுறாங்க. கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு, வேறு ஏதாவது ஏற்பாடு பண்ணணுமான்னு உங்களை கேட்டுட்டு போகலாம் தான் நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன ஏற்பாடு பண்ண போகிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், சிம்பிளாக தானே பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வீட்டில் நம்ம பல்லவன் இருந்துட்டு சோழனுக்கு ஃபேஸ் பேக்கெல்லாம் போட்டு ரொம்பவே அழகாக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இது போட்டால் ரொம்ப அழகாக ஆயிடலாமாடா? ஆமாண்ணா, ரொம்ப அழகாக ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய மேக்கப்லாம் இருக்கணே, இதுதான் ஃபஸ்ட் பார்ட்டு அப்படின்ற மாதிரியே சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி, நான் போய் ஃபேஷியல் பண்ணிட்டு வரேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. நிலா, நீங்களும் வாங்க ஃபேஷியல் போய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையே இல்லை, அதெல்லாம் அழகாக இல்லாதவங்க தான் அந்த மாதிரிலாம் போவாங்க. ஆனால் எனக்கு என்ன குறை? நான் அழகாக இருக்கேனே. ஆமாம்மா, நீ சொன்னாலே சொல்லாட்டியே ரொம்ப அழகாக இருக்க. ஆனால் கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கணும்ல, அதனால தான் சொல்ல வரேன். வேண்டாம் வேண்டாம், இதே இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி நிலா சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரதுக்காக போகிறாரு. அந்த நேரம் பார்த்து சேரா இங்கே வாப்பா அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. ஏதோ உங்கள் தம்பி பொண்டாட்டி வீட்டை விட்டு வெளியே போயிட்டு தான் சொல்லிக்கினாங்க. ஆனால் அதுக்குள்ளே இப்போ மறுபடியும் கல்யாணம்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒன்றும் புரியல. உனக்கு கல்யாணம் நின்று போனதில் அவங்க தம்பிக்கே மறுபடியும் கல்யாணம் பண்ணி வச்சு அழகு பார்த்துட்ருக்கியாப்பா அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் பண்ணிட்டு போகிறாங்க. எங்கள் வீட்டில் என்ன வேணால் நடந்துட்டு போட்டோம், அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுக்காக தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு சோழன் எல்லாம் பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் அவங்களும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இதெல்லாம் உன்னை யார் அங்கெல்லாம் போய் சொல்ல சொன்னது? நம்ம குடும்பத்தை பற்றி அசிங்கமாக பேசிகிட்டு இருப்பாங்க. என் மருமக வந்துட்டான்னு திரும்பவும் நான் அவங்களுக்கு ஆணி அடித்த மாதிரி சொல்ல வேண்டாமா? அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா நிலா இருந்துட்டு விடுங்க, அவருக்கு தான் கேட்க மாட்டாருன்னு தோணுதில்ல, விட்டு தள்ளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக எல்லாரும் ரெடியாகி கோயிலுக்கு வந்துடுறாங்க. அங்கே கோயிலுக்கு பார்த்தா நம்ம நடேசன் அதை விட அழகாக இருக்காரு. என்னப்பா நீங்கள் இங்கே இருக்கீங்க? பின்னா சம்மந்தி வீட்டுக்காரங்க தெரிஞ்சவங்க யாராவது வந்தால் நம்ம வரவேற்க வேணாவா? அதனால தான் நான் முன்னாடியே கிளம்பி வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததாக போங்கடா போய் உள்ளே காத்துட்ருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்க உள்ளே போகிறாங்க. நிலாவோட அம்மா, அப்பா, அண்ணன், அண்ணி, குழந்தை எல்லாருமே வந்துடுறாங்க. வந்த உடனே பார்த்திங்கன்னா வாங்க சம்மந்தி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா இவனாலாம் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு வந்துட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா நிலா கிட்ட அவங்க அண்ணி ரொம்பவே நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க. நினச்ச மாதிரி சாதிச்சிட்ட இல்லை. ஆமாம், நீங்கள் கொடுத்த ஐடியாவனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா கல்யாண ஏற்பாடும் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஃபோட்டோகிராஃபர்லாம் வந்திருக்காங்க. ஃபோட்டோகிராஃபருக்கு நாங்கள் சொல்லவே இல்லையே, நாங்கள் தான் சொன்னோம் அப்படின்ற மாதிரி நிலாவோட அப்பா சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம வானத்து எல்லாருமே வராங்க. எல்லாருக்கிட்டையும் ரொம்பவே சந்தோஷமாக நம்ம நிலா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம தேனால் பொறுத்துக்கவே முடியல. நம்மக்கிட்ட இப்படி பேசுகிறா, அவங்கக்கிட்டலாம் இப்படி பேசுகிறான்னு நீங்களே பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் முடிஞ்ச அளவுக்கு சமாதானம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததாக மணமேடை கூப்பிட்றாங்க. சோழன் ரொம்பவே ஒரு பக்கம் பயந்து போயிருக்காங்க. இன்னும் இவ்வளோ நேரம் இருக்கா, சீக்கிரமாக கல்யாணத்தை முடிக்க சொல்லுங்கள், இவரை பார்த்தாவே ஏதாவது பிளான் போட்டு வந்திருப்பாரோன்னு பயமாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா மாலையும் போட்டாச்சு. என்னாச்சு சோழா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கும். கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் தப்பாக நடக்காது, எதுக்காகவும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு ஆறுதல் பண்ணுறாங்க. அதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க.